அதான் சொல்றேன், திமுக கூட்டணி கலகலத்து கிடக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. இன்னும் அது நிறைய பார்க்க போறோங்கிற கண்ணோட பார்த்துருக்கோம். நேத்து வந்து நம்ம பேசிட்டு 20 வருஷம் முன்னாடி ஒரு செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து என்ற சொல்லல அப்படிங்கிறதுக்காக அயோக்கியத்தனம் அப்படிங்கிற வார்த்தையை திரு செல்வப்பிரந்து பயன்படுத்துறார். ஜாதி வெறி பிடித்தவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த யார் சொல்றார்? அவர் எதிர்க்கட்சி தலைவர், தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்வப்பிரந்து, இத்தனைக்கும் டிஎம்கே லாயலா இருக்கிறார். அவர் டிஎம்கே முரணு பிடிக்கிறவர் இல்ல. அவர் சொல்லுகிறார் அயோக்கியத்தனம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். மக்கள் பிரதிநிதி மக்கள் பிரதிநிதி எதுக்குங்கிறது நார்மலா சொல்லிக்கிறேன். நான் பயன்படுத்துற ரெண்டு வார்த்தைகள் ஜாதி வெறி பிடிச்சு திரிறீங்க. அயோக்கியத்தனம்ங்கிற வார்த்தை வந்து நார்மலான வார்த்தை இல்லை. இது வந்து ஒரு லேயர் வேற. அப்ப ஏன் இந்த லேயர் வருதுங்கிறதா இங்க கேள்வி. அப்ப நம்ம வந்து எதிர்க்கட்சிகள் எல்லாரும், கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து அவர்கள் சொன்ன இடத்துல போய் நிக்க போறது. அவர் கூடுதலான சீட் அங்க கலந்து இருக்காங்க. சோ டிஎம்கே உடையலங்கிறது உண்மைதான், உடையாதுங்கிறது சொல்ல முடியாது. அது we have to wait and watch. டிமாண்ட் என்னவா இருக்குங்கிறது தெரியாது. போன முறையை நீங்க ரீகால் பண்ணி பாருங்க, 2021 அறிவாலய வாசல்ல இந்த கட்சி தலைவர்லாம் பேட்டி கொடுத்து எடுத்து பாத்தீங்கன்னா முதல் சுற்றுல எல்லாருமே வந்து பேச்சுவார்த்தை நிறைவடையல தான் சொல்லிட்டு போனாங்க. எங்களுக்கு நிறைவாக இல்லை, நாங்க திரும்ப பேச சொல்லி போனாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, டிரான்சாக்ஷன் நடந்துச்சு எல்லாம் பார்த்தாங்க. சரி மனசு ஓகே சரிட்டாங்க. ஆனா இந்த முறை அப்படி போவாங்கன்னு எதிர்பார்க்கல. திரு பே சண்முகம் அவர்கள் ஆனந்தவுடன் பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல ரொம்ப தெளிவான வார்த்தைகளை பயன்படுத்துறார். கூட்டணிக்கு திமுகவுக்கு நாங்க எவ்வளவு தேவைங்கிறது திமுகவுக்கு தெரியும். எங்களுக்கு திமுக தேவைப்படுறதை விட திமுகவுக்கு தான் நாங்க தேவைப்படுறோம். அப்ப தே நோ தட் அப்படின்னு சொல்றேன். அப்ப இது வந்து ஒரு ஜாலியான மேல தம்பி உங்களுக்கு தெரியும்ல, நீங்க பாத்துக்கங்க, உங்களுக்கு இன்னும் தெரியாத வரும்ல, நீங்க படிச்சப்பல அப்படின்னு சொல்லும் போது அது வந்து ஒரு அன்பான ஒரு எச்சரிக்கை தானே. அதுதான் அங்க நடக்குது. அப்ப வந்து என்ன புரியுது நமக்கு, 6 சீட்ல செட்டில் ஆக போறது இல்லை.